ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும் களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும். ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. எண்ணத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வேலை வாய்ப்பு தொடர்பாக அதிகமான சிந்தனைகள் மனதில் இருக்கும். ஓய்வாக இருக்க வேண்டிய நாள். மாணவ மாணவிகளுக்கு மற்றவர்களுக்கு மனதில் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். மனநிலையில் பய உணர்வுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விரையாதிபதி உங்களுக்கு விரயத்திலேயே ஸ்ரீ சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் கூடுமான வரையில் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் மாற்றங்கள் வரலாம். சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும். அதிலும் சிந்தனைகளில் தேவையற்ற கலவரங்கள் உருவாகும். ஆபத்தாரனாகிய அஜாமில பந்தனாகிய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாகிய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராகிய ஓம் ஸ்ரீ வடக பைரவாய நமக. ஓம் கால பைரவா போற்றி, ஓம் கல்பாந்த பைரவா போற்றி, ஓம் குரோத பைரவா போற்றி, ஓம் சம்ஹார பைரவா போற்றி, ஓம் சண்ட பைரவா போற்றி, ஓம் உக்ர பைரவா போற்றி என்று ஸ்ரீ கால பைரவரை வழிபட சகல நன்மைகள் இருக்கும். ஓம் ஸ்ரீ பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக என்று 108 முறை உச்சரிப்பது காலை நேரத்திலும் அல்லது உறங்குவதற்கு முன்னர் இரவு நேரங்களிலும் நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து பாருங்கள். உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும்.